ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வச்சு தான் தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோடைய எஃப்எஃப் லாலஸ் கேலக்ஸியோடைய 14th பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, இப்போது போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? ஜிமினை கிட்னாப் பண்ணதுனால ஜாய் பற்றின விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஜங்கு கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போது எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாயோட டெத்தில் ஜங்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் ஜங்குக்கு மேலே ரொம்ப கோவமாகவும் அண்ட் தென் ஒரு மாதிரி வெறுப்போடவும் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. பட் அவன் மேலே இருக்கிற அந்த லவ், அந்த வெறுப்பு கோவத்தையும் தாண்டி உங்களை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை அக்செப்டும் பண்ணிக்க முடியாமல் அதை தூக்கியும் போட முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவால் ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது உங்கள் வாயிலிருந்து இத்தனை விஷயங்களும் கேட்டதுக்கப்புறமா ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக உட்காந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துட்டு உங்களை பார்க்குறான். அப்படியே நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வர? ஜாய்க்காக தான் நீங்கள் வந்த, அப்படி தானே? அப்போ ஆமான்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. சரிடி, நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நீ பண்ண எதுவுமே தப்பு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ நீ உன் மைண்டில் என்ன இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி சொல்லு. இந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகிருப்பேன்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறான். இப்போது உங்கள் மனசு அந்த ஸ்பாட்டே இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஆனாலும் அவன் மேலே இருக்கிற கோபம், ஒரு ஈகோ, ஒரு வெறுப்பு, தென் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவன் செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள், லைக் அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணது, ஜிமினை ஹர்ட் பண்ணது, அப்புறம் உங்களை அடிக்கடி டீஸ் பண்ணுறது, அதுவும் நீ எனக்கு ஒய்ஃப் மாதிரி தான், நான் அதனால் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லாமல் சொல்லி செஞ்சு உங்களை இன்னும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அது எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே வர ஒரு கோவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி, யாருக்கு தெரியும் ஜங்குக், நான் கூட நம்பினேன், ஆனால் மனுஷங்க எப்படி வேணாலும் மாறுவாங்கன்னு நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணுறியே, அதனாலேயே என்னால் இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியலை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் என் கண்ணோட்டத்தில் நீ என்கிட்ட ஆதாரத்தோடு மாட்டியிருக்க. உன் ரிங் எப்படி அவளோட ரூம்க்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அவனை கேட்குறீங்க. சும்மா தேவையில்லாமல் ஏதோ ஒன்று கிடச்சிருச்சுன்றதுக்காக அதை பிடிச்சிட்டு ஆடாத என்ன? ஏன் இப்போ உன் ரூமில் கொண்டு ஏதோ ஒரு இடத்துல நடந்த தப்புக்கான எவிடன்ஸை நான் போட்டுட்டு நீ தான் தப்பு பண்ணேன்னு சொன்னால் அதை நீ ஒத்துக்குவியா? இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது, படிச்சிருக்கல்ல, யோசிக்க தெரியாது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்போ தான் ஒரு மாதிரி குழம்புறீங்க. ஒரு வேளை இருக்கலாமோ, ஜங்குக்கே தெரியாமல் ஜங்குக்கோட ரிங்கை எடுத்து அந்த இடத்துல அவனை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஜங்குக்கு தெரிஞ்சவங்க யாரோ இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ என்ன ஜங்குக், அந்த ரிங் எப்படி அவள் ரூமுக்கு வந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல வரியா? யார் தான் ஜங்குக் நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க? தப்பு பண்ணவன் என்றைக்குமே தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவான். அப்படி தான் இப்போ நீயும். சரி, நான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தே கேட்குறேன். இப்போது அது எப்படி கரெக்டாக அவளோட ரூமில், அதுவும் அவளோட சீக்ரெட் பாக்ஸில் உன்னோட ரிங், அது மட்டும் இல்லாமல் அவளோட ரத்தம் கரை வேறு அதில், சும்மா கிடச்சிருந்தா பரவாயில்ல, யாராவது கொண்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம், ஆனால் அவளுடைய ப்ளட்டு அதில் இருந்துச்சு. அதை நானே பார்த்தேன், டெஸ்ட் பண்ணதில் அதை கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ மோட்டிவாக, இவ்வளோ கிளியராக பிளான் போட்டு உன்னை மாட்டி விடணும்னு நினைக்கிற அளவுக்கு யாராவது உனக்கு எதிரிங்க இருக்கிறாங்களா என்ன? நீ அந்தளவுக்கு கெட்டவனா வெளியே? சொல்லு, நீ ரொம்ப நல்லவன் தானே எல்லார் கண்ணுக்கும். அப்போது இந்த அளவுக்கு உன்னை மாட்டி விடுறதுக்கு யார் யோசிக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற? இப்போ அப்படியே ரொம்ப கடுப்பான ஜங்குக் அப்படியே ஆப்போசிட்லேருந்து எழுந்து அவங்கள அந்த சோஃபாலே புஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பெண்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் முன்னாடி பயங்கர கோவத்தில் அப்படியே குனிஞ்சு நின்றுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணுறீங்க, அவன் கண்ணை பார்க்குறீங்க, அதில் அவ்வளோ கோவம். என்னடி விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா? என்ன அந்த ரிங் கிடச்சிட்டா நான் தான் அவளை போய் அந்த பாரு வயன், செம்ம கடுப்பாகுது, நீ பேசுகிற எல்லாமே ரொம்ப கடுப்பாகுது,
ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னை இன்னும் மிருகமாக மாற்றாத. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. வேறு எந்த மயிரும் நீ பேச தேவையில்ல. எங்கே பாரு, அந்த ரிங்கு, ப்ளட்டு எல்லாத்தையும் விட்டுதல. நான் இதை பண்ணியிருப்பேன்னு நீ நம்புறியா? ஜாயோட விஷயத்தில் நான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருப்பேன்னு நீ நம்புறியா? அதை மட்டும் சொல்லு. அப்போ உங்களால் வாய் தந்து சொல்லவே முடியல. மனசு உடனே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறுது, ஒரு மாதிரி அழுக வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவன் கண்ணை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் கண்ணில் உங்கள் பதிலுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுற அந்த அந்த வெயிட்டிங் மூமெண்ட்டு தெரியுது. ஸோ உங்கள் வாயிலேருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்குறான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே துளி அளவு கூட அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாயை திறந்து இல்லை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த ஒரு நம்பிக்கைக்காக தானே நீ என்கிட்ட இவ்வளோ இறங்கி வர, இதை அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் அவனை அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அவன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆக, அவனை பிடிச்சி டக்குன்னு புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. இந்த ஒரு செகண்ட் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆன்சர், அவன்கிட்ட ஆமாம் நீ பண்ணியிருப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் வாய் தந்து சொல்லியிருந்தீங்கன்னா அவனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் மௌனமாக நகர்ந்து போகிறது தான் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நம்பிக்கை. அது வார்த்தை மூலமாக வரலைன்னா கூட நீங்கள் வந்து ஆக்ஷன் மூலமாக அவனுக்கு கொடுக்குறீங்கன்றத அவன் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறான். ஸோ எந்திரிச்சு போனவங்கள டக்குன்னு புஷ் பண்ணி மறுபடியும் பெட்டில் போட்டுட்டு அந்த சோஃபாவில் போட்டுட்டு அவங்கள ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனை நீங்கள் தடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன ஃபீல் அப்படின்னு புரிஞ்சிக்க தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணா பின்னா ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலோட அவன் வந்து பயங்கரமாக உங்களை கிஸ் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த ஹக் அண்ட் கிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களால் அவனை டக்குன்னு விட்டு கொடுக்க முடியலை, ஆனால் அதே சமயம் வச்சுக்கவும் முடியலை. அவன் கிஸ் பண்ணும்போது அந்த கிஸ் வேணும்னு இருக்குது, ஆனால் அவன் வந்து இன்னொரு பொண்ணை என்கேஜ் பண்ணிட்டான், என் இடத்துல இன்னொருத்தைய வச்சு பார்த்துட்டான் அப்படின்ற ஒரு கோவம் உங்களை வந்து தடுக்குது. ஸோ அவன்கிட்டேருந்து நகலவும் முடியாமல், அதை வந்து ஃபீல் பண்ணவும் முடியாமல், ரெண்டுத்துக்கும் நடுவில் அழுதுகிட்டே படுத்துட்ருக்குறீங்க. ஸோ எவ்வளோ போராடினாலும் இந்த ஒரு மூமெண்ட்டில் இருந்து ஜங்குக்கா உங்களை விட்டால் தான் உண்டு அப்படின்றத ரியலைஸ் பண்ணதும் நீங்கள் அவனை தடுக்கிறதுலேருந்து அப்படியே ஆஃப் ஆகுறீங்க. உங்களால் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியலை, இருந்தாலும் ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்குது. இருந்தாலும் அவனை வந்து உங்களால் தடுக்க முடியல. ஸோ அவன் எவ்வளோ கிஸ் பண்ணுறானோ பண்ணிட்டு போகிறான்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் அமைதியாகி கண்ணை மூடி அப்படியே அழுக ஆரம்பிச்சு, ஸோ உங்களோட 2 கண்களில் இருந்தும் சைடில் அப்படியே கண்ணீர் வந்து கொட்டிகிட்டு இருக்குது. இந்த மூமெண்ட்டில் உங்களோட கண்ணோட இமை மேலே ஒரு ட்ராப் வந்து விழுது. ஸோ அதை சென்ஸ் பண்ணதுமே டக்குன்னு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா கிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஜங்குக்கோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்குது. ஸோ அவனோட கண்ணில் வந்து கண்ணீரை பார்த்ததுமே உங்களுடைய அந்த ஈகோ உடையுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் வந்து அவனை பார்க்குறீங்க. ஸோ அவனோட கண்ணில் வந்து கண்ணீரை பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தென் உங்களுடைய லவ், உங்களுடைய அந்த ஃபீல் வந்து உங்களோட கோபத்தையும் தாண்டி வெளியே வந்து அவனுடைய கண்களில் இருக்கிற அந்த கண்ணீரை உங்கள் கைகள் போய் துடைக்குது. ஸோ நீங்கள் அவனுடைய கண்ணை தொடச்சி விட்டுட்டு நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை அப்படின்றது எந்த ஒரு வேர்ட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு டாக்ஸும் இல்லாமல் உங்களோட ஃபீலிங்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த மூவ், நீங்கள் அவனை வந்து கிஸ் பண்ணது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுது. நீங்கள் அவனை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய அந்த பெயின், உங்களுடைய லவ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க வெறும் அந்த கிஸ் மூலமாக. ஸோ
இந்த கிஸ்லயே அவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த லவ்வும் அந்த பெயினும் அண்ட் தென் உங்களுடைய மூவ்ஸ், உங்களுடைய ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசிக்கல. ஆனாலும் உங்களுக்குள்ளே இருந்த ஈகோ எல்லாமே உடஞ்சி போய் ரொம்ப ரொம்ப அந்த பழைய லவ்வை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த மொமெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் பொறுமையாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டோட அவனோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ப்ரீத் அவுட் பண்ணுறான். ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஐம் சாரிடி, நான் அவனை வேணும்னு எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணல. ஆனால் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. ஐம் சாரி வயன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்குறான். இப்போ நீங்கள் மறுபடியும் அவனோட சீக்ஸ் 2த்தையும் பிடிச்சிட்டு நீங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து அவனை புரிஞ்சுக்க மாட்டிங்களான்னு நிறையா இடத்துல ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அவன் மேலே இப்படி ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமுமே அவனுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லாமல் சொல்லிகிட்ருக்குறீங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மறுபடியுமே ரொம்ப நேரமாக நீங்கள் சேர்ந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் கரெக்டாக ஜங்குக்கோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வந்து கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் கண்டினியூஸாக அது ரிங் ஆகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகிட்டு 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. 2 பேருமே யார் அதுன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை பார்க்க இப்போ ஜங்குக்கு என்கேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணை வந்து கால் பண்ணுறா. அதை பார்த்ததும் உங்களுக்கு பயங்கரமாக வெறி ஆகுது. நீங்கள் அப்படியே செம்மையாக அவனை முறைக்கிறீங்க. இப்போ ஜங்கு காலை பிக் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை முறைச்சிக்கிட்டே வந்து அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹலோ ஜங்கு, எங்கே இருக்க? என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ எங்கே வெளியே போன அப்படிங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மொழியெல்லாம் வெளியே வர மாதிரி அவனை முறைச்சி பார்த்துட்ருக்குறீங்க. ஹேஷா, வந்துட்டியா? ஆமாம்ல, நான் தான் அவனை வர சொன்னேன். நானே மறந்துட்டேன் பாரு. சரி, நீ உள்ளே போய் வெயிட் பண்ண. ஒரு 15 மினிட்ஸில் நானே அங்கே வந்துடுவேன். அப்போ நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனை இன்னும் முறைச்சி பார்க்குறீங்க. சீக்கிரம் வா ஜங்குக், என்னால் உங்கள் வீட்டிலலாம் நீ இல்லாமல் கடுப்பாக இருக்கும். ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் வந்து சேரு. சரி சரி வரேன். நீ சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணிட்டுரு, சரியா? வெளியெல்லாம் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காத. சரி ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் வந்து கட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் செம்ம பொசசிவ் ஆகுறீங்க அண்ட் தென் ரொம்ப கோவம் ஆகுறீங்க. அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி வாய்க்குள்ளவே சிரிச்சுக்கிட்டு உங்களோட ரியாக்ஷன்ஸை நல்லா நோட் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக கோவம் ஆகுறீங்கன்னு தெரியுது. சரி வயன், வீட்டுக்கு போகலாமா? கிளம்பு. என்ன, அவள் வந்ததும் இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஆகணுமா? ஏன், அவளை பார்க்கலன்னா உன்னால் இருக்க முடியாதா? என்ன, அவள் நீ இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி இப்படிங்கிறா? என்ன நடந்துட்டுருக்கு இங்கே அப்படின்னு கேட்க இப்போ ஜங்குக்கு நல்லாவே சிரிப்பு வருது. அவன் பிரைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரி சொல்கிறேன், வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன், முதல்ல கிளம்பு வா. அதெல்லாம் முடியாது, இப்போ நீ போகக்கூடாது. வயன், முக்கியமான வேலை இருக்குது, போய் ஆகணும் வா. முடியவே முடியாது. அது என்ன, அவள் கூப்பிட்டதும் நீ உடனே போயிடுவியா? என்ன, அவளுக்கு நீ என்ன பப்பட்டா? நீ கூப்பிட்ட உடனே ஓடுறேன்னா அப்போ என்னமோ இருக்குது. என்ன, என்னை கழட்டி விடலான்னு பார்க்குறியா? ஐயோ வயன், ஏண்டி இந்த அளவுக்கு கோவப்படுற? முதல்ல அமைதியாரு, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வா போகலாம். என்னால் எங்கேயும் வர முடியாது. என்னடி, இந்த இடத்துல இருக்க முடியாது, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் வந்த புதுசில் அந்த கதறுனா இப்போ என்ன வரமாட்டேன்னு சொல்லிகிட்ருக்க? வா போகலாம். ஆமாம் சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கு வீட்டுக்கு போக மனசு இல்லை. அவள் எப்போ அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாளோ அப்போ தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையில் அலைக்காக தூக்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இறங்குறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அவன்கிட்டேருந்து துள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் டைட்டாக பிடிச்சிட்டு, இப்போ நீ கம்முன்னு இல்லை, அப்புறம் அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் ஏதாவது அப்படின்னு சொல்ல நீங்கள் டக்குன்னு அவனை பார்த்து முறைச்சிட்டு, சொல்லுவேடா சொல்லுவேன்,
அது என்ன அவள் கூப்பிட்டோன்னே அப்படியே நீ பப்பட் மாதிரி ஓடுற. இப்போ என்ன நீ இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் அவளால் அங்கே இருக்க முடியாதாம்மா? என்ன நடந்துட்டுருக்கு இங்கே? என்ன பிறக்கும் போதே உன்னை ஓட்டிக்கிட்டு தான் பிறந்தாளா? நீ இல்லைனா இருக்க மாட்டாளா? ஏன் இத்தனை நாள் இல்லை, இப்போ என்ன புதுசாக அந்த வீட்டுக்கு போனாலே நீ வேணும் அப்படின்ற மாதிரி? இங்கே பாரு ஜங்குக், இது சரியே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான். நீங்கள் நல்லா ஒரு மாதிரி பொசசிவாக கத்திட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப கோவம் ஆகுறீங்க. இப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே கையில் லிஃப்ட் பண்ணி காருக்கு தூக்கிட்டு போய் உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் கோவமாக உட்காந்துட்ருக்குறீங்க. பொண்டாட்டி, என்ன இவ்வளோ கோவம் வருது? சரி, இவ்வளோ கோவம் இப்போ வருதில்ல, அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நீ அங்கே தானே இருந்த. இது ஏன் புருஷன் வந்து அதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? ஏன் அமைதியாக ஓடின? என் தலை எழுத்து எல்லாம் அதெல்லாம் பார்த்து தொலைக்கணும்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை அடிக்க போக அவன் ஒரு மாதிரி கண்ணை இறுக்கமாக மூடிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறான். ஸோ நீங்கள் பயங்கரமாக கோவம் ஆகிட்டுருக்குறீங்க. இப்போ அவன் ட்ரைவ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. போகிற வழியெல்லாம் திட்டிக்கிட்டே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த கோவத்தோட அந்த கோர் வந்து அழுக வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட போகும்போது லைட்டாக அழுதுடுறீங்க. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, வையன் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் ஆகாதடி. முதல்ல எல்லாத்துக்கும் ஓவர் திங்க் பண்ணுறதை நிறுத்துறியா? எல்லாத்தையும் நான் உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீ எதுவுமே காமிச்சிக்காம அமைதியாக வா, புரியுதா? வேணா எதையாவது ஒன்று காரணத்தை சொல்லி என்னை ஆஃப் பண்ணு. அது மட்டும் தானே உனக்கு தெரியும். என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியவே புரியாது. இரு, ஒரு நாளைக்கு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இதெல்லாம் நானும் பண்ணுறேன். அப்போ தெரியும் என் வலி என்னன்னு. அப்போ ஜங்குக் டக்குன்னு உங்கள் சீக்ஸ் பிடிச்சி இழுத்து, அப்படியெல்லாம் பண்ண விட்டுருவேண்ணா? எவனாவது வந்தான் அப்புறம் இருக்கு அவனுக்கு, செத்தான். அப்போ இதே ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. சரிடி விட்ரி, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹாலில் வந்து அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கை பார்த்ததும் அந்த பொண்ணு லைட்டாக சிரிச்சுட்டு வேகமாக எந்திரிச்சு வந்து ஹக் பண்ணுது. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவளோடைய ஹக்கை பிரேக் பண்ணுறான் சின்ன ஸ்மைலோட. அப்போ உங்களுக்கு பயங்கரமாக எரியுது. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்குறீங்க. ஜங்குக், எங்கே போய் தொலைஞ்ச நீ? உனக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? எனக்கு போர் அடிக்குது. முதல்ல வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கையை பிடிச்சி ரொம்ப உரிமையாக இழுத்துட்டு போகிறா. இப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறான். ஆனால் நீங்கள் கையை தட்டி விட்டுடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் அங்கேருந்து நகர்ந்து போக நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்குறீங்க அங்கே. இப்போ ஜங்குக் வந்து உங்களை கூப்பிட்றான், பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வச்சே வந்து பேசிகிட்ருக்குறீங்க. ஸோ இப்போது அந்த பொண்ணு டக்குன்னு ஜங்குக்கை பிடிச்சி இந்த பக்கமாக திருப்பி உட்கார வச்சுட்டு, ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? நீ வர சொல்லிவிட்டு எங்கே போய் தொலைஞ்ச? எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு தெரியுமா? என்னமோ நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் வீட்டில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதுனால ஏன் எதுக்காக நீ யாரும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு வராங்க, 2 நிமிஷம் பேசுகிறாங்க, ஆளுக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கே இருக்கிற யாருக்கிட்டேயுமே எனக்கு பேசவும் பிடிக்கல, இந்த வீட்டில் நீ இல்லாமல் இருக்கவும் பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. என் கம்பெனிக்கு கூட யாருமே இல்லை பாரு, தனியாக உட்காந்துட்ருக்கிறேன், அதுவும் இவ்வளோ பெரிய ஹாலில். ஓ கடுப்பேத்தாத ஜங்குக், வந்த அன்னைக்கே அப்படின்னு சொல்ல, சாரி ஷா, உன்னை வர சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதனால தான் நான் போயிட்டேன். சரி விடு, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டேன்ல. சரி வா, உனக்கு நான் ரூமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பொண்ணு சிரிச்சுட்டே எழுந்துக்கிறா. இப்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் செம்ம காண்டில் நின்றுட்டுருக்குறீங்க. என்னது ஸ்டே பண்ண போகிறாளா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்க்க சிரிப்பு வருது, இருந்தாலும் அவன் வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு, ஷா நீ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இங்கே உட்காந்துரு, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே மாதிரி கடுப்பில் தான் போகிறீங்க. ஆனால் வந்து எதுவுமே பேசலை. நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கிற அந்த பொண்ணையே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக உங்களை பார்க்குறா. ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு உங்களை உள்ளே விட்டுட்டு, சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் வந்து பேசுகிறேன். இப்போ டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். என்ன நினச்சிட்ருக்க ஜங்குக்? எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ணிகிட்ருக்கிற? இப்போ அவள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஆகணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் நீ தான் வர சொன்னேன்னு சொல்கிறான். உனக்கு என்ன தான் வேணும் ஜங்குக்? இப்போ நீ என்ன ஐடியா பண்ணிகிட்ருக்குற? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கிறா?
ஒழுங்க மரியாதையாக அவளை அனுப்பி வை. இங்கெல்லாம் அவள் இருக்கக்கூடாது. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. அப்போ ஜங்குக் சிரிச்சுட்டே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு கோவப்படாத. எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. வரும்டா வரும், என் நிலமையில இருந்து பார்த்தா தெரியும். இங்கே பாரு, எனக்கு செம்ம காண்டாகுது. என்ன வேணால் ரீசன் இருந்துட்டு போட்டோம், அவள் இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது. வையன், நான் வந்து பேசுகிறேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்களை கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம இருக்கும்போது இன்னொரு பொண்ணை அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப உரிமையாக அவன்கிட்ட பழகிறா அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படி உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ஜங்குக் கீழே போயிட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெய்ட்கிட்ட எடுத்து கொடுத்து விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு வரான் மேலே. ஸோ உங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூமில் தான் அந்த பொண்ணை ஸ்டே பண்ண வைக்கிறான். ஸோ அவன் உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணும்போது பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. ஷா, இதுதான் என்னோடய ரூம், உனக்கு எது வேணும்னாலும் தாராளமாக நீ என்னை கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? உனக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் இல்லைன்னா கூட என்கிட்ட சொல்லு. அப்படியா, இதுதான் ஒரு ரூமா? பேசாமல் நான் எங்கேயும் ஸ்டே பண்ணிக்கிறேனே. அப்போ உங்களுக்கு செம்ம வெறி ஆகுது. நீங்கள் அப்படியே கட்டுப்பில் அங்கே இருக்கிற அந்த பில்லோவை பிடிச்சி ஒரு மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இல்லை, இப்போதைக்கு அது வேணாமே. ஏன் ஜங்கு, என்னாச்சு? எப்படியா இருந்தாலும் நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறவ தானே, நான் எதுக்கு தனியாக போயிட்டு ஒரு ரூம்லேயே இருந்துக்கிறாமே, எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருக்கும்டி இருக்கும். ஏன் ரூமில் நீ வந்து இருப்பியா? அதுவும் கம்ஃபர்டபுளாவா? அவ்வளோ, நீ மட்டும் இந்த ரூம்குள்ளே வா, அவ்வளோதான், இங்கேயே உனக்கு சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு உள்ளே உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறீங்க. இல்லை, எனக்கு சில முக்கியமான வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூமில் இப்போதைக்கு உன்னால் ஸ்டே பண்ண முடியாது. அண்ட் நீ கீழே பார்த்தல, அந்த பொண்ணு இப்போ இங்கே தான் இருக்கிறா, அதான் அந்த கேஸ் விஷயமாக சொன்னேன்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுறது கரெக்ட் கிடையாது. ஓ ஆமாம் இல்லை, ஆனால் ஜங்குக், நீ பண்ணுறது ரொம்ப மோசம் தெரியுமா? ஒரு விசாரிக்கிற விதத்தில் ஏதாவது வேறு ஒரு இடத்துல நீ லாக் பண்ணி வச்சு விசாரிச்சேன்னா பரவாயில்ல. யாராவது சொந்த பெட்ரூமில் வச்சு ஒரு கைதியை விசாரிப்பாங்களா என்ன? இதெல்லாம் ஓவர் ஜங்குக். இங்கே பாருஷா, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது. இது என்னோடய ரூம், நான் என்ன வேணால் பண்ணுவேன். இன்னும் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகலை, ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாகிட்டு, ஓகே ஜங்குக், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போக, இந்த பக்கம் நீங்கள் செம்ம வெறியில் உட்காந்துட்ருக்குறீங்க. ஜங்குக் மட்டும் வந்தால் செத்தான், அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கோவம். இப்போ ஜங்குக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பெட் மேலே உட்காந்துட்ருக்குறீங்க பத்திரகாலியாக மாறி. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக கேஷுவலாக நடந்து வரான். நீங்கள் பில்லோவை தூக்கி அடிக்கிறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி அந்த பில்லோவை கேட்ச் பண்ணிவிட்டு, ஏய் என்ன தாண்டி உன் பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ பேசினதெல்லாம் நானும் கேட்க தான் செஞ்சேன். என்ன, உன் ரூமில் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமாமே? ஏன் அவளுக்கு அந்த ரூமில் இருக்க முடியாதாம்மா? உடனேவே உன் கூட இருக்கணுமாம்மா? என்ன நினச்சிட்டு இருக்கிற அவ? நீயும் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்ருக்குற. என்ன நடந்துட்டுருக்கீங்க? என்ன ஜங்கு, என்னை கழட்டி விட்டுட்டு நிஜமாகவே இன்னொருத்தி கூட போகலான்னு முடிவை பண்ணிட்டியா? அதனால தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் இறங்கி பண்ணிகிட்ருக்குறியா? இப்போ நான் மனசை மாறிட்டேன்னு இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் எதோ குழப்பிகிட்ருக்குறியா? இங்கே பாருடி, லூஸு மாதிரி பேசாத. இல்லை, எனக்கு என்னமோ சரியாக படலை, நீ ஏதோ தப்பு பண்ணுற. எனக்கு அப்படியே வெறி ஆகுது. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். இனிமேல் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது பேசுனா அவ்வளோதான், சொல்லிட்டேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். என்ன, அவளுக்கு என்ன வந்துச்சாமா நான் இங்கே இருக்கிறது? அவள் என்ன ஆர்டர் பண்ணுறது? உனக்கு என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக் இங்கே? பொறுமையாக இருடி, முதல்ல மூச்சு விடு. எப்பா, என்ன பேச்சு பேசுகிற நீ? வரதெல்லாம் அப்படித்தான் இருக்குது, அப்போ கோபம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டுருக்குங்க. இங்கே பாரு, நான் ஏதோ ஒரு பிளானில் அவளை என்கரேஜ் பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ உடனே அதை பிரேக் பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்படி பிரேக் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறேன். அதனால தான் அவளை இங்கே கூப்பிட்டு வச்சுருக்கிறேன். என்ன,
பிரேக் பண்ணுறேன்னா எனக்கு புரியல. அது சொல்கிறேன்டி, உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் ஒரு த்ரில் இருக்காதுல்ல. இரு சொல்கிறேன். த்ரில்லும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். இப்போவே எனக்கு சொல்லு, என்ன நடந்துட்டுருக்கு? எப்படி அவளை கழட்டி விட போகிற? என்ன பண்ணி அவளை இங்கேருந்து அனுப்ப போகிறீங்க? பாரு, நீ என்ன பண்ணுவியோ பண்ண மாட்டியோ எனக்கு தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவளை இங்கேருந்து நீ அனுப்புகிற. அதுவும் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு, புரியுதா? சும்மா 10 நாள் 15 நாள் அவளை இங்கே வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்ல. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள ஃப்ரெண்ட் சைடில் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே அவனோட ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அவனோட அந்த பார்க்குறதுலையே நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி, என்ன எதுக்கு இப்போ அப்படி பார்த்துட்ருக்கா? இவ்வளோ லவ் இருக்குது, ஆனால் கொழுப்பு எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டு என்னை அலைய வச்சு பார்க்குறல்ல. இறி, எல்லாத்துக்கும் ஒரு நாள் உனக்கு வச்சுருக்கேன். ஆமாம், நீ பண்ணதெல்லாம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களாம்? ஏய், இப்போ மட்டும் நான் என் சைடில் இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பித்தேன். எல்லா தப்புக்கும் நீ தாண்டி காரணம். இங்கே பாரு, நான் பண்ணது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான். அதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். ஆனால் நீ புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சொல்லுடி சொல்லு. எல்லாத்தையும் சொல்லாமலே தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன மந்திரவாதியா? நீ சொல்லாமலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என் ஆள் ரொம்ப நல்லவன் வல்லவன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கிறதுக்கு வாயை தந்தால் தானே எல்லாம் தெரியும். ஆமாம், வாயை திறந்து சொல்லிட்டா மட்டும் அப்படி எல்லாம் புரிஞ்சிடும் எனக்கு. ஏய், முதல்ல சொல்லணும்டி, அப்புறம் புரியுதா இல்லையான்னு பார்க்கணும். சொல்லாமலே இருந்துட்டு அப்புறம் பேசுகிறா. சரி, என்னை விடுறியா? முடியாது. என்னை விட்டு ஜங்கு, முடியாது. இப்போ என்ன உனக்கு? என்னன்னா என்னென்ன வேணாலும் கேட்பேன், செஞ்சுடுவியா நீ? ஓவராக பேசாத. சும்மா டாபிக் மாத்திரம் தான் நினச்சி எதோ பண்ணிகிட்ருக்காத. எனக்கு இன்னுமே உன் மேலே கோவம் போகல. அப்படியா? டெஸ்ட் பண்ணவா? சொல்லு, இப்போவே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். விடுன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொன்னேன். சங்கு, என்னடி இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ தான் தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு நெளிஞ்சிட்ருக்கிற. கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்தால் நான் பாட்டுக்கு ஆசை தீர பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ட்டு அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு சிரிச்சிடுறீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மைலுக்காக தான் அவன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் ஒரு மாதிரி லவ்வபிளாக அவங்கள குறுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஷை சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிச்சுட்டு, இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற? விட, இந்த முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்க. இப்போ நீங்கள் லைட்டாக நல்லாவே சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஐ லவ் யூ வயன். லவ் யூ டூ. இப்படி அடி சொல்லுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆசையாக எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணி ஒரு சின்ன ஸ்மைலோட அழகாக சொல்லலாம்ல. என்னமோ ஏதோ சொல்கிற மாதிரி விடு சொல்கிறா பாரு அப்படிங்க. இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ நல்லாவே சிரிச்சுட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உனக்கெல்லாம் ஃபீலிங்கே இல்லைடி, நீ எல்லாம் கல்லுடி. மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே அப்படியே கல்லாக்கி வச்சுருக்கிறியா அதை தான் அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஏண்டி இவ்வளோ திட்டிகிட்ருக்குறேன், எதுவாவது கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணுறியா? கொஞ்சமாவது ரோஷம் வருதா? சரி, கொஞ்சமாக ஃபீல் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற சரியான கல் தாண்டி நீ அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அவனுடைய நெக்கை கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஒரு மாதிரி எக்கி அவனுடைய லிப்ஸில் அழகாக ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த அளவுக்கு யார் மேலேயும் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிறதும் கிடையாது. உன் லைஃப்பில் எனக்கப்புறம் ஒரு பொண்ணு வரணும்னு நினச்சினே தாண்டி உனக்கப்புறம் என் லைஃப்பில் எந்த ஒரு பையனும் வரக்கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ணேன்.
அதனால தான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தேன். உன்னை தாண்டி யாரையும் நான் யோசித்ததும் கிடையாது, யார் மேலேயும் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஃபீலிங்ஸ் அது உன்னை விட எனக்கு அதிகமாகவே இருக்குது. எனக்கு உன்னை விட பெட்டராகவே எல்லாத்தையும் பண்ண தெரியும், எல்லாத்தையும். ஆனால் அது அதுக்கு டைம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்ல, இப்போ டக்குன்னு நீங்கள் இப்படி பேசினதும் அவனுக்கு ஒரு மாதிரியாக உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்குறீங்க. ஸோ இதை ஒரு மாதிரி க்ரீன் சிக்னலாக எடுத்துகிட்டு உங்களை பெட்டில் வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு அவனுமே உங்கள் பக்கத்தில் வந்து விழுகிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக எந்திரிச்சு உட்காந்துட்டு, முதல்ல இங்கே இருக்கிறாள்ல அவளை வெளியே துரத்து, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, அப்படி எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும், போடா எஞ்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை அடியும் அடித்து தள்ளி விட்டுடுறீங்க. ஸோ அவன் நல்லா அடியை வாங்கிட்டு, அடி பாவி ஒரு மாதிரி அழகாக பேசிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் போனால், உடனே என்னடி இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அங்கங்கன்னு தேய்ச்சிட்டு நிற்கிறான். இப்போ நல்லா அவங்களுக்கு சிரிப்பு வர, நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மனசை விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த அழகான சிரிப்பை அவன் அவ்வளோ அட்மையர் பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி லேஸாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவனுமே அவங்கள பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஒயன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன், வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்களுமே அங்கேருந்து போகிற ஜங்குக்கை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்குறீங்க. என்னமோ தெரியல, எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான ஃபீல் இருக்குது. ஆனால் இனிமேல் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த எபிசோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், டாடா, பாய்.